Hi friends, I am Ramakrishnan. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பவும் போல் இல்லாமல் ஒரு புதுவிதமான வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்த வீடியோ குவாலிட்டியை விட இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஐ எம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனல் நேம் வந்து ராமகிருஷ்ணன் டெக்கு. ராமகிருஷ்ணன் டெக் சேனலில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு அனுப்பியிருக்காரு. சரி, அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் முடிச்சுட்டு அது என்ன டீட்டெயில் எல்லாமே அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த சின்ன பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் அந்த மாதிரி அன்பாக்சிங்கும் பண்ணதில்லை. கிட்ட வாங்க. இதுக்குள்ளே வந்து இந்த ரிங் லைட்டுக்குரிய இது வச்சுருக்காங்க. நல்லா சேஃப்டி பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ பாக்ஸ் சேஃப்டிக்கான பாக்ஸஸ் இதெல்லாம் ஐ திங்க் ஹேண்டிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்டில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. லென்த்தியஸ்ட் பாக்ஸாக இருக்குது. ஸ்டாண்டு. அப்பா, ஆக்சுவலாக போன முறை என்னோடய பர்த்டேக்கு வந்து என் ஒய்ஃப் வந்து ஒரு ட்ரைபேடை வாங்கி கொடுத்தாங்க. அதே போல் இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ரைபேடு. இதுலேயும் கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம் இருக்குது. சொன்னேன்னா உடனே டெக்னிக்கல்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதை வந்து டெலஸ்கோபிக் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பார்த்தோன்னே ஞாபகம் வருது, அதனால் சொல்கிறேன். அண்ட் தென் அதுக்குரிய ஸ்டாண்ட் எல்லாமே இதில் இருக்குது. கொஞ்சம் இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம். அப்போ தான் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஸ்டாண்டு, அதுக்குரிய தனி எக்யூப்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் பார்சல் வந்தோடனே பார்த்தது வந்து அதில் மேலே வந்து ரிங் லைட் இருந்தனால அது ரிங் லைட் அப்படின்னு தெரியும். பட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். இது எல்லாமே ஸோ இது வந்து அதோட கனெக்டிங் போர்ட்டு, அதுக்குரிய கேட்லாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் எப்படி ஃபிட் பண்ணுறது எல்லாமே அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எல்லாமே இதிலே இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஃபிட் பண்ணுறதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அடுத்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுன்னு தெரில. எங்கிட்ட இருக்குது. ஒரு பெரிய பேக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக க்ரீன் மேட்டுன்னு நினைக்கிறேன். க்ரீன் மேட்டு. அப்பா, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பாக்ஸில் வந்து தெரிஞ்சு ரிங் லைட்டு அப்படின்னு. இது வந்து கிராஃப்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தனால கிளியராக தெரில. ஆக்சுவலாக இந்த க்ரீன் மேட்டுக்குரிய ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஓ, எப்படி இண்டிவிஜுவலாக வருது. அப்பா, ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க கேட்லாக்கில் வந்து ஜஸ்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. வித்து 7 ஸ்டெப் அசம்பிளோட. அடுத்து அந்த க்ரீன் மேட் இதை பார்த்துருவோம்.
க்ரீன் மேட்டு. எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்னலாம் இன்னும் தெரியாது, நீ தான் கற்றுக்கணும். ஒரு ஸ்டாண்டும் எல்லா ஸ்டாண்டும் பார்க்கும்போது நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இது டேக் அடிச்சிருக்காங்க. இந்த டேங்க் வந்து நீங்கள் கட் பண்ணி தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவலாக டேக் பண்ணியிருக்காங்க. வித்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வித் அட்ஜஸ்டபிள் நாப் எல்லாமே இருக்குது இதில். ஸோ எவ்வளோ ஹைட்டு வேணும்னாலும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஃபோல்டபுள் ஸ்டாண்டு. இது ஒன்று, அதாவது இது ஐ திங்க் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் ஒரே அளவுக்கு சேமாக தான் இருக்குது. வித் அட்ஜஸ்டபிள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சைட் ஃப்ரேம்ஸ் ஐ திங்க் வரும். க்ரீன் மேட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம அன்பாக்சிங் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே. இது வந்து க்ரீன் மேட் வித் அதுக்குரிய ஸ்டாண்டு. தென் இது வந்து ரிங் லைட், அதுக்குரிய ஸ்டாண்டு அண்ட் சின்ன சின்ன அடாப்டர்ஸ் வித் ஸ்டாண்டு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே எப்படி வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோவில் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு நெகிழ்ச்சியாக தான் இருக்குது. வாலியோட வரிகள் தான் ஞாபகம் வருது. ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிற்பவன் தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணமாக இருந்துச்சு. அதை குவாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம நண்பர் வந்து சர்ப்ரைசிங்காக இருக்குது. ரியலாகவே சர்ப்ரைசிங் தான். ஏன்னா ரிங் லைட் வந்து பாக்ஸ் வந்து நம்மளுக்கு நேரடியாக தெரிஞ்சிச்சு. பட் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கிராஃப்ட் பாக்ஸ் வந்து என்னென்னலாம் தெரியலை. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். பட் அவர் யாருன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அவர் பேர் வந்து பிரகாஷ் ரேமன். அவர் வந்து எனக்கு ஒரு 2005 நண்பர். நிறையா விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து அவருக்கானதாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த யூடியூப் சேனலுக்காக என்னோடய பங்குன்றது நான் வாசித்தது, பார்த்தது, படித்தது இந்த விஷயங்கள் தான். ஆனால் சேனல் ஆரம்பித்த பின்னாடி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கு தேவையான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து என்னோடய மனைவி, என் தம்பி, என் நண்பர்கள் இவங்க வாங்கி கொடுத்தது தான். அவங்க ஒரு ட்ரைபேடு என் மனைவி ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அடுத்து என் தம்பி வந்து, நான் டெக் சேனலில் பார்த்துருப்பீங்க, பின்னாடி ஒரு போர்டு இருந்திருக்கும், அது வந்து என் தம்பி ப்ரெசென்ட் பண்ணார். இது வந்து ஒரு போயோ மைக். இந்த மைக்கு போயா எஸ் போயா மைக்கு. இந்த போயா மைக் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரேமன் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அவர் ஃபஸ்ட்டு சொல்ல போகும்போது நான் வீடியோ எடுத்து அவருக்கு ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தேன். என்னோடய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பும்போது, நான் இதுதான் பண்ண போகிறேன்னு அனுப்பும்போது அவர் முதல் சொன்னது, வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை, நீ மைக் யூஸ் பண்ணு அப்படின்னாரு. சரி, நான் மைக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன், வேறு எதுவும் பண்ணல. அடுத்த நாள் காலையில் இதே போல் ஒரு சர்ப்ரைசிங்காக ஒரு இது வந்துச்சு அமேசான்லேருந்து. அது இந்த போயா மைக்கு. அதில் தான் இவ்வளோ நாள் கிளாரிட்டியாக கொடுத்துட்டு இருந்தேன். பட் இனியும் நம்ம நிறையா ஓடணும், நிறையா வாசிக்கணும், நிறையா படிக்கணும், நிறையா சொல்லணும் அப்படின்ற ஆசை இருக்குது. இதற்கப்புறம் என்ன, சரி ஒரு இது வந்துருச்சு, ப்ரெசன்டேஷன் வந்துருச்சு, சர்ப்ரைசிங்காக இருக்கணும் போது வெறும் டெக் சேனலாக மட்டும் இல்லாமல் இதை வீடியோ லாகிங் சேனலாகவும் வீலாக் சேனலாகவும் கொண்டு வரணும் அப்படின்னு யோசனை வந்திருக்கு. இந்த யோசனை இதுக்கெல்லாம் காரணமான என் மனைவி, என் தம்பி, என் நண்பன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி.